வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் செம்ம பிளட், ரைட்? அண்ட் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம்லாம் இல்லை, எக்கச்சக்கமான பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட நீங்க வந்து சொன்னீங்க மார்க்கெட் புல்லிஷா இருக்கு, ஷார்ட் போகாதீங்க. ஏன் 370 பாயிண்ட்? எஸ், அந்த 22,300 உடைச்சிச்சுனால் பெருசா கீழே விழுவதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஷார்ட் கவரிங் வரும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். அதாவது டவுன் சைட்ல வந்து ஷார்ட் வரும். அந்த ஷார்ட் பண்ணியிருந்தாங்களா 22,300 லெவல்ல வரும்போது ஷார்ட் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே கவரிங் வரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருந்துச்சு. இந்த விஷயத்தையும் வந்து இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். தட் மோஸ்ட் லைக்லி, ரைட், நேத்து வந்து செல் பண்ண ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஃபர்தர் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது. இன்னைக்கு போஸ்ட் லஞ்ச் செஷனுக்கு அப்புறமா நிறைய வந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. பட் நீங்க எடுத்து பாருங்களா, ஆரம்பிச்சது வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு, அதுக்குமா ஸ்லோவா தான் வந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. பட் இவென்ச்சுவலி மார்க்கெட்ல வந்து ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மிட் கேப். இது வந்து எதிர்பார்த்ததா? டெஃபினட்டா எதிர்பார்த்தது. இந்த டைம்ல வரும், இந்த லெவல்ல வரும்ன்றது எதிர்பார்த்தோம்னா சத்தியமா எதிர்பார்க்கல. அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் இருக்கும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அந்த வார்னிங் இல்லாத வந்து கீழே வந்தது வந்து ஒரு சின்ன ஷாக். டெக்னிக்கலி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்சைட்ல தான் இருந்துச்சு அண்ட் பீக் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு அண்ட் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருந்துச்சு. அந்த பீக் அவுட் வந்து கீழே வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் எப்போ வரும்ன்றது எதிர்பார்க்கல. ஒன்று, டேட்டால எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் காட்டல. நேத்தோட டேட்டா வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே ஆஃப்டர் 10-10:30க்கு அப்புறமா வந்து மோர் டவுன் சைட் வர ஆரம்பிச்சிச்சு. அகெயின் ஷார்ட் பண்ணது வந்து மிக மிக கம்மி. ஹெவியா வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துருந்துச்சு. இப்பயும் சார்ட்ட பிரகாரம் நம்ம எடுத்துட்டோம்னால் மேக்சிமம் we are expecting another about 8-10% வந்து கரெக்ஷன் வரும். அதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் காட்டுது. அதை வந்து மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும், டே சார்ட்ல வந்து அது வேவ் 5 முடிச்சுட்டு, எப்பயுமே வேவ் 5 முடிச்சிச்சுன்னு சொன்னால் டவுன் சைடு வந்து ஷார்ப் ஃபால் இருக்கும். அது எப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கரெக்ஷன் நீங்க சொல்றீங்களா, அங்க முடிச்சு பெருசா ஃபால் வருது கரெக்ஷன் சொன்னால், எஸ், டே சார்ட்ல வந்து முடிஞ்சிருச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ டே சார்ட் வந்து எனிவே பிட்வீன் 6 to 8 days ஆர் மேக்ஸிமம் வந்து 17 days ட்ரேடிங் பத்தி நம்ம பேசுறோம். இது வந்து வீக்லி கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ வீக்லி சார்ட்ல வேவ் 3 முடிச்சுட்டு வேவ் 4க்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி இந்த பெயின், இந்த கரெக்ஷன்ஸ் ஒரு 2 to 3 weeks வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னாலும் தெரியும், ஜோஹோ மீட்டிங்ல நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நிறைய ஸ்டாக்ஸ் அப்சைடு போறது வந்து 13th இருந்து 18th வரைக்கும் தான் வந்து மேக்சிமம் காட்டுது. ஸோ சம்வேர் அந்த டைம் ஃப்ரேம் ஆர் டைம் ஜோன் வந்து அந்த 13 to 18 பீரியட்ல தான் வந்து காட்டுது அண்ட் மேக்சிமம் அந்த பீரியட் தான் இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, கேன் டேட், முக்கியமான கேன் டேட். இந்த வருஷம் 2024 வந்து ஒரு முக்கியமான வருஷம். இதுல கேன் டேட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குன்றது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் பார்க்கலாம். 21st மார்ச் இருக்கு, 21st to 23rd என்ன ஆகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு மேக்சிமம் ஃபால் ஆனது வந்து இட் இஸ் ஒன்லி ஆன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 8 to 10% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அந்த லெவல் தான் இருந்துச்சு. மார்க்கெட்ல பேசப்படுறது ஏன் நம்ம வந்து இது ப்ராஃபிட் புக் பண்ணலன்றது நம்ம நிறைய லெவல்ல வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி வரும், நீங்க உங்களோடது இல்ல கிளைண்ட் இதை வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணீங்களா? சில பேர்த்தது வந்து புக் பண்ணியிருக்கிறோம், சில பேர்த்தது வந்து நாங்க புக் பண்ணல. ஏன்னு சொன்னால் நாங்க ஆல்ரெடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தோம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மொத்தம் கண்டென்ட் நாங்க வாங்கல. இப்போ சப்போஸ் என் கையில வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபால வந்து நம்ம வாங்கினது வந்து ஒரு 4 லட்சம் இல்ல 5 லட்சத்துக்கு தான் வாங்கியிருந்தோம். மீதி 5 லட்சம் கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் லாஸ்ட் ஒரு 1.5-2 மாசமாவே. இந்த லெவல் வரும்ன்றதை நாங்க எதிர்பார்த்தோம். ஸோ ரேதர் தென் புக்கிங், இந்த ரேலி போட்டும் நம்ம எவ்வளவு தூரம் இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் கீழே வருது, அந்த நம்மளோட அந்த 38% ஆர் 40% லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால்
நம்ம வந்து பாட்டம்ல வந்து ஆவரேஜ் பண்றதுக்கான ஃபண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்க சைட்ல வந்து ரேதர் தென் ட்ரைங் டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்றதோட இல்லை ஸ்டாப் லாஸ் இது பண்றதோட வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்ல 85% ஒரு 10% வந்து சில இல்லிக்விட் நம்ம சொல்ல மாட்டோம், பட் டெஃபினட்டா வந்து மொமெண்டம் ஸ்டாக் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த 10% விட்டுருங்க, மீதி இருக்கிற 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்ஸ் தான். ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் இன்னமும் எங்களது வந்து ஹிட் ஆகல எக்ஸப்ட் ஃபார் 1 or 2. இதுல இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் நான் இன்னும் எக்ஸிட் பண்ணல. ஏன் எக்ஸிட் பண்ணல? ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் எங்க 256 240 வந்தப்போ கூட நான் வந்து எக்ஸிட் பண்ணல. சரி, வீக்லி கரெக்ஷன்றது இன்னைக்கு பிலோ 200 வந்துடுச்சு. வி வில் வெயிட், ரைட்? அது வந்து அரௌண்ட் 185 180 வரைக்கும் வரலாம். அந்த லெவல்ல வந்து நம்ம ரிவர்சல் வந்துச்சுன்னு சொன்னால் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் கிடையாது. என் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில், நாட் ஓன்லி மைண்ட் பட் ஃபார் கிளைண்ட்ஸ் ஆல்சோ, டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இந்தியா சிமெண்ட் வாஸ் லெஸ் தென் அபவுட் 5 or 6%. ஒன்று. ரெண்டாவது, அல்ட்ராடெக். ப்ராபப்ளி அல்ட்ராடெக் வந்து இந்த டவுன் வந்து ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக் அப்புறமா அடுத்த ஒரு 10% கரெக்ஷன்ஸ் வரும்ன்றதை நான் சொல்ல. இந்த 2 ஸ்டாக்கை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே வந்து நெகட்டிவ் சைட்ல இல்லை. அஃப்கோர்ஸ் எஸ், ஹிண்டல்கோ அந்த 1 day பிக் ஃபால் இருந்துச்சு. அந்த ஃபால்ல வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அது வந்து கீழே விழுந்துச்சு. அதுவும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதோட ஹோல்டிங் வந்து மேக்ஸிமம் இஸ் அபவுட் 6 to 8% ஆஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு 3-4 ஸ்டாக்கை தவிர விச் இஸ் ஸ்டில் ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி நல்ல ஸ்டாக்கு, வீக்லி கரெக்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எது எது தேவை இல்லையோ அதெல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, இல்லை எக்ஸிட் பண்ணியாச்சு லாங் பேக். இதான் வந்து எங்களோட நிலை. உங்களோட நிலை என்னதுன்றது டெஃபினட்டா நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து மேக்சிமம் அடி வாங்கினது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை ஃபுல்லா அடி வாங்கியிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. ஆல்மோஸ்ட் 6.66% வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்தது வந்து மெட்டல் நம்ம எதிர்பார்த்தோம், பட் டெஃபினட்டா வந்து இந்த லெவலுக்கு வந்து மெட்டல்ஸ் உழுவுன்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா the entire செக்டர், ஆல் செக்டர்ஸ், மெட்டல் தான் வந்து ஹையஸ்ட் விழுந்திருக்கு. அண்ட் டெலிகாம், அடுத்தது வந்து ரியாலிட்டி, பவர் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு வந்து உளுந்ததுல வந்து மேக்சிமம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெத்துனும், மார்க்கெட் பிரெத்துல எத்தனை ஸ்டாக் கீழே விழுந்துச்சு, எத்தனை ஸ்டாக் வந்து அப்பா இருந்துச்சு, எத்தனை ஸ்டாக் வந்து ஒண்ணுமே நடக்கலன்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 ஸ்டாக்ல ஒண்ணுமே நடக்கல, ஃபிளாட்டா இருந்துச்சு. ஒரு 302 ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, ரைட்? 10%. அப்ப எவ்வளவு கீழே விழுந்துச்சு? 3188 ஸ்டாக் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்களா இல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சான்றது அடுத்த விஷயம். பட் நெகட்டிவ் சைட்ல வந்து 3188. ஸோ மார்க்கெட்ல வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ இமோஷனல் செல்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இது ப்ராஃபிட் புக்கிங்கான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது நான் ப்ராஃபிட் புக்கிங் சொல்றதுக்கு 2 காரணம். ஒன்னு, எஃப்ஐஐஸ் வந்து 4595 கோடிக்கு வந்து வித்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 4600 கோடிக்கு வந்து வித்திருக்கிறாங்க. டிஐஐஸ் 9000 crores வந்து பை பண்ணிருக்காங்க, 9093 crores வந்து பை பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, மோர் ஆஃப் எ டென்ஷன் இல்ல பயத்தினால தான் வந்து நிறைய பேர் வித்திருக்காங்க. பாருங்களேன், அடுத்த ஒரு 2-3 நாள்ல வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து மோர் ஆஃப் பாட்டம் ஃபிஷிங் தான் நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது. மார்க்கெட் ஒரு 8-10% கரெக்ஷன் வந்ததுக்கே வந்து இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுறீங்க. பட் இதை வந்து நான் ஷார்ட் பண்ணல, இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங் சொல்றதுக்கு மெயின் ரீசன், எஃப்ஐஐஸ் பெரிய அமௌண்ட்ல விற்கல. 4500 கோடி பெரிய அமௌண்ட்டான்னு கேட்டால் பெரிய அமௌண்ட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வென் தே செல், பெரிய லெவல்ல வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய பார், இவ்வளவு பெரிய வால்யூம், பட் இந்தியா விக்ஸ் வந்து ஏறினது வந்து வெறும் 5.83%, லெஸ் தென் 6% தான் வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கு. அப்பனா மார்க்கெட்ல வந்து இந்த கரெக்ஷன் வரும்ன்றது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சில சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டென்ஷன் ஆயிருக்கிறாங்க. 6%ன்றது ஒண்ணுமே கிடையாது.
ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஸ்டில் 14.5 கீழே தான் இருக்கு. 14.5ன்றது ஒரு பெரிய இது கிடையாது. இட்ஸ் என்ன சொல்றது, மோர் ஆஃப் எ ஃபிளாட்டிஷ் லெவல் தான் எடுத்தாகணும். இந்தியாவோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ஸோட ஹிஸ்ட்ரி எனிதிங் அபவ் 16 நம்ம சொன்னால் எஸ் டென்ஷன்றது நம்ம எடுத்துக்கலாம். விக்ஸ் வந்து நிஜமாவே இவ்வளோ பெரிய ஃபால்ஸ்க்குலாம் வந்து விக்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 18-20% வந்து ஷூட் ஆகணும். லெஸ் தென் 6%ன்றது நாட் அக்செப்டபிள். இது வந்து எதிர்பார்த்த ஃபால் தான்ன்றது சொல்லணும். நம்மளுக்கு என்ன பார்க்கணுன்றது விஷயம், வெறும் இந்தியா சம்பந்தப்பட்ட இந்தியாவோட சில நியூஸ், ரைட்? மெயினா வந்து செபி வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் போடுங்க. இது 14 and 16 இன்னைக்கு இருக்கு. 14 15 and 16 இன்னைக்கு இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து பெருசா கீழே விழுந்தா நீங்க எப்படி விற்பீங்கன்றது ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து 15th and 16th பண்றாங்க. அது பண்றதுக்கு முன்னாடி இது கரெக்ஷனான்றது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து ஜெய்சங்கர் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, இந்த இதனால கூட இருக்கும், இந்தியா சைனா ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை இருக்கு, ஒரு 50,000ல இருந்து ஒரு 60,000 துருப்புகள் ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரு டென்ஷனான லெவல்ல இருக்கு, மெயின்லி ஆன் இண்டோ சைனா பார்டர்லன்றது இந்த ஒரு நியூஸ்ன்றது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்து நம்ம துபாய் பேஸ்டு ஹவாலா டிரான்சாக்ஷன், பேர் வேணாம், அவரு வந்து ஒரு 8,000 கோடி ஸ்மால் கேப் மிட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இன்னொன்னு ஒரு பார்ட்னர், ரைட்? இந்த பார்ட்னர் யாருன்னு சொன்னால் மகாதேவ் ஆப்னு சொல்லி சத்தீஸ்கர்ல டியூரிங் எலெக்ஷன் சமயத்துல வந்து ஒரு 5,000 கோடி மதிப்புள்ள பெட்டிங் ஆப். இந்த ஆப் மூலமா வந்த கேஷை வந்து பினாமி பேர்ல வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவரு தலைவர் வந்து ஒரு 1,100 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் எஸ்எம்இயோட ஐபிஓல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை பிடிச்சி அதையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் மாட்டுவாங்கன்றது ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வந்து சேர்ந்துட்டு மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு டென்ஷன் வந்திருக்கு. ஒரே ஒரு எஸ்எம்எஸ் போறோம்ல, ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போறோம்ல, இன்னைக்கு டேட்ல வந்து தீயா பறக்குது இல்லை, இதுதான் வந்து மார்க்கெட்ல நடந்த விஷயம். இது டென்ஷன் ஆகலாமா? ஆகிதான் ஆகணும். சப்போஸ் நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வாங்க. நான் அடிக்கடி சொல்றது வந்து ஸ்டாப் லாஸ் நீங்க ட்ரிகர் பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க, வெளியில வந்துடுங்க. இல்ல நான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எனிவே பிட்வீன் 2 to 3 months ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி 50% தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னமும் ஒரு 50% வந்துச்சுன்னா அந்த இது ஃபண்ட் ஆட் பண்ற லெவல்ல தான் வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தோம். அண்ட் ஆல்வேஸ் எந்தெந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகுதோ அதை வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு நாங்கள் போவோம். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டியிருக்கிறோம். ஜைடஸ் லைஃப்ல எக்ஸாக்ட் ஹைல வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் அது ஃபால் ஆகும் போதும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 months கழிச்சு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்துச்சு. அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல வந்து ரீஎன்டர் பண்ணோம். அந்த ரீஎன்டர் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 33% வந்து அப்சைடு போச்சு. இதே சூழ்நிலையில தான் ரைட் நவ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இது மாதிரி ஸ்டாக்ஸ் பத்தியெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு ஜோஹோ மீட்டிங் வச்சிருக்கிறோம். அந்த ஜோஹோ மீட்டிங் ஒரு நாம்கே வஸ்தே, சரியா, ஒரு பேருக்கோசரம் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்றது வச்சிருக்கிறோம். சீரியஸ் பிளேயர்ஸ் உள்ள வரட்டும்ன்றது. வெறும் 50 rupees பிளஸ் ஜிஎஸ்டி 59 rupees நீங்க வந்து கட்டிட்டு வாங்க. நிறைய விஷயத்த அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ல நீங்க வந்து டென்ஷன் ஆக வேணாம், எந்த லெவல்ல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போன்றது டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து அப்ராக்சிமேட்லி அபவுட் 2 hours 2.5 hours இருக்கும். இந்த மீட்டிங்க்கும் சாட்டர்டே நடக்கிற மீட்டிங்க்கும் கன்ஃபியூஷன் வேணாம். ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ல தான் இருக்கும். பட் இது வந்து ஜென்ரல் பப்ளிக்ல எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஆகட்டும்ன்றது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் பேசிஸ்ல வந்து நம்ம பண்றோம். இது வந்து ஆக்சுவல் காஸ்ட். ஸோ யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த தடவை வந்து கன்ஃபியூஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லிங்க் தான் வச்சிருக்கிறோம், ரேசர் பே லிங்க் வச்சிருக்கிறோம். அந்த ரேசர் பேல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு பே பண்ணலாம்.
அண்ட் இதில் வந்து நெட் பேங்கிங் இருக்குது, கியூஆர் கோடு இருக்குது, அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444668888க்கு வாங்களே. நாளைக்கு ஈவினிங் 6 to 8 or 9 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பெயினில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஈவினிங் நம்ம சந்திச்சால் நிறைய சந்தேகங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். நாளைக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே நம்ம சொல்ல விரும்பல. மறுபடியும் நான் சொல்றேன், மார்க்கெட்ல வந்து இன்னமும் ப்ரீமியம்ல தான் இருக்கு. நிஃப்டி 78 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு, பேங்க் நிஃப்டி 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருந்தும் ப்ரீமியம்ல இருக்குன்னு சொன்னால் எதிர்பார்க்கலாம். தட் ஃபர்தர் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஃபால் ஆனாலும் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான்ன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங்ல சந்திக்கலாம். நிறைய விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க.